ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்தோடனே நான் என் கார்டன் ஒர்க்கில் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அன்னைக்கு என்னென்ன பூவெல்லாம் இருக்கோ அதை பறிச்சிருவேன். அதில் நான் ஃபஸ்ட்டாக பறிக்கிறது ஜாதி பூ தான், ஜாதி மல்லி தான். ரீசன் என்ன அப்படின்னா, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஜாதி மல்லி விரிஞ்சிரும் நல்லாவே. ஆஃப்டர் தட் நம்ம அதை பொறிச்சாலுமே நம்மளுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிரும். அதனால் 6 மணிக்கு முன்னாடி நம்ம பறித்து கட்டி வச்சோம்னா தான் நம்ம ஸ்கூல் காலேஜ் ஒர்க் போகும்போது வைக்கும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாமிக்கு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். சங்குப்பூ காலையில் கொஞ்சம் பறிச்சிருவேன், அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் பறிச்சுக்குவேன். ஏன்னா காலையில் வச்சது வாடி இருக்கும், அப்போ ஈவினிங் வைக்கும்போது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்காய் பெருசாக இல்லை, ஒரு 2 கத்திரிக்காய் தான் இருந்தது. ஆனாலும் நாங்கள் கத்திரிக்காய் கடைசலில் அந்த பஜ்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அதில் போடுறதுக்கு 1 2 இருந்தாலுமே அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். வெண்டைக்காய் செடிக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா வெண்டைக்காவும் குட்டி குட்டியாக வளைஞ்சு போயிடுச்சு. அடுத்தது காராமணி. போன தடவையே நிறைய முத்தை விட்டுட்டேன். தட்டைக்காய் சொல்வோம் இல்லைங்களா, அது இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கொழுந்தை நம்ம கிளி விட்டுட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், இல்லைன்னா கொடி ஓடிரும், காய் வைக்காது உங்களுக்கு. நம்ம கொடி எவ்வளோ தூரம் எடுத்து விடுறோமோ அந்தளவுக்கு அதில் புது கிளை உங்களுக்கு பூ எடுத்து காய் விடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து விடுவேன். இந்த செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செடியோட அடிப்பக்கம் எல்லாமே நீங்கள் புரட்டி பார்த்தீங்கனாலும் காய்க அடிப்பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் முத்தி போச்சு இந்த காய், நான் கவனிக்கவே இல்லை. ஆனாலும் நம்ம தட்டைக்காய் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். பாவக்காய் ஒரு 2 காய் பழுத்து போயிடுச்சு, என்ன காரணம்னு தெரியல. மேலே ஒரு காய் இருக்குது. போன வாரத்தில் ஒரு 5 6 காய் பறித்தேன். இந்த தடவை ஒரு 2 காய் நல்லா இருக்குது. வாழை மரத்தில் போய் கொடி சிக்கி இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக பொறிக்க முடியல. இந்த காய் பாருங்கள், கொஞ்சம் சூப்பராக நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த காய் பொறிச்சிக்கிட்டேன். போன வாரம் பொறிச்ச காயும் சேர்த்துனோம்னா நம்மளுக்கு ஒரு நாள் பாவக்காய் குழம்பு இல்லை பாவக்காய் ஃப்ரை மாதிரி நம்ம பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு காய் எங்கேன்னு தேடும்போது ஃபோனை கரெக்டாக பிடிக்க முடியலங்க, அங்கன்னு சுற்றிட்டுருக்கு. 2 காய் நான் பார்த்து வச்சுருந்தேன், அந்த இன்னொன்று தான் தேடிட்டுருக்கேன். கொடி புதற்குள்ளே அங்கே இங்கேயும் போயிருக்கு, வாழை மரத்துக்குள்ளேயும் போயிடுச்சு. அதனால் இன்னொரு காய் எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கிறதா இப்போதைக்கு என்னோடய டாஸ்காக இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு கொடி வந்திருந்தது. அந்த கொடியில் கீழால் அந்த காய் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அங்கே தான் இருந்தது. இருந்த 2 காய் பறிச்சாச்சுங்க. ஒரு காய் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது கொஞ்சம் சின்ன காயாக இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு போன வாரத்தோட காய் சேர்த்து வைக்கும்போது ஒரு சமையலுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பழுத்த காயும் வச்சுருக்கேன். அது யூஸ் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் அதை வீச மனசில்லை, நம்ம செடியில் வந்ததே அப்படின்னு வச்சுட்டேன். ஒரு வெண்டைக்காய் போன வாரத்தில் ரொம்ப முத்திடுச்சு. ஒன்று விதை நல்லா வந்திருக்கு, ஆனால் அதை எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. ஏன்னா அது நல்லா காம்போடு ஒட்டிகிட்ருக்கு அந்த நார். சரி நம்ம கத்திரிக்கோலை கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங்கோட எங்களோட ஹார்வெஸ்ட் அறுவடை இவ்வளோ தான். இங்கே இருக்கிற செடியில் மேரிகோல்டு நிறைய வந்திருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பூ பொறிச்சிக்கிட்டதுனால மேரிகோல்டு நான் பறிக்கல. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் பறிச்சிக்கலான்னு. இது உங்களுக்கு இந்த வெட்டி வேர் செடி பாருங்கள், நான் இந்த புல் மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள், இது வெட்டி வேர். இது ஒரு சாத்துக்குடி செடி வாங்கி வச்சுருந்தோம். ஒரே ஒரு காயோடு வாங்கிட்டு வந்தோம். அது கொஞ்சம் பழமாகி விழுகிற ஸ்டேஜுக்கு தான், தொட்டோன்னே வந்துருச்சு. இன்னும் அது பேக்கில் கூட மாற்றி வைக்கல, தரையில் வைக்கலாம் அப்படின்ட்டு. சாத்துக்குடி 250 ருபீஸ்னு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் அதை மாற்றி வைக்கணும். மாற்றி வைக்கிறதுக்கான சரியான இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அங்கேயே வச்சுருக்கேன். இந்த ஃபிக்கு அத்திப்பழ செடி அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கேசவர்த்தினி பூ பாருங்கள். இந்த ஈவினிங் டைமுக்கு அந்த வயலட் கலர், அந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க. கேசவர்த்தினி பொறுத்த வரைக்கும் பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு செடி வச்சிங்கனாலே சீட் டிஸ்பர்சல் ஆகியே நிறைய செடி வந்துடும். காஷ்மீர் ரெட் ரோசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்தது. இதை அப்பப்போ சீசனுக்கு நல்லா மொட்டை வைக்கும், நல்லா பூ இந்த தடவை பெருசாக வந்திருக்கு. சரி அதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது
அப்படியே மொட்டையும் அப்புறம் நல்லா விரிஞ்சதையும் பறிச்சிட்டோம்னா மொட்டை வந்து ஒரு நாள் வைக்கலாம். விரிஞ்சது வந்து நம்ம அப்போவே சாமிக்கு வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு உதிர ஆரம்பிச்சிடும். நான் கையில் வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா விரிஞ்சது தான். அதனால் எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். கலர் பாருங்கள், அப்படி ஒரு கண்ணை பறிக்கிற ஒரு ரெட் கலர், நல்ல கலருங்க. இந்த கலர் கேமராவில் அது கொஞ்சம் வேறு கலராக தெரியுது. இது வந்து ஒரே ஒரு மல்பெரி. கொய்யாக்கா வந்து இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு. போன தடவை எங்கள் ஹார்வெஸ்ட்டில் கூட ஒருத்தர் ஃபேக் அப்படின்னாரு. ஃபேக்கெல்லாம் கிடையாதுங்க, அது எங்கள் செடி தான். இது சூரியகாந்தி, ஒரு சின்ன மொட்டு ஒரு பெரிய மொட்டு நல்லா மலர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் என்னமோ கொஞ்சம் 3 இதழ் சின்னதாக தெரியுது. அப்புறம் ஜாமுன் செடி மேலே எப்போவுமே இந்நேரத்துக்கு ஒரு மயில் வரும், நல்ல பெரிய தோகை வச்சுட்டு. நான் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கும்போது மேலே உட்காந்து பார்த்துட்ருக்கோம், சத்தம் போடும். இன்றைக்கி எதுவும் சத்தம் போடல, எங்கெங்கேயோ வேடிக்கை பார்த்துட்ருக்கு. மல்பெரியை பறிச்சாச்சு. மல்பெரி ஏதோ கம்மியாயிடுச்சு, ஆனால் 1-2 நாள் நல்லா குண்டாக வந்திருக்கு. பார்க்கவே நிறைய கடுகு அடுக்கி வச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்சர். சாப்பிட்டா இந்த கண்டிஷனில் இருக்கிறது சூப்பராக இருக்கும். தூக்கி போட்டு பிடிக்கணும்னு ஸ்டைல் பண்ண போய் அது கீழே விழுக போச்சு, எப்படியோ காப்பாற்றியாச்சு. இந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல இனிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கோட என்னோடய ஹார்வெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னோடய கார்டன்லேருந்து எனக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நாம் வந்து இன்றைக்கி இதுவும் அதுவும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப வராது. அதுவாக வந்து பூக்கும், காய்க்கும். ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும், ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா உரம் அதெல்லாம் போடும்போது காய்ப்பு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் அதை கவனிக்கல, வேலை இருக்குது, வெறும் தண்ணி தான் ஊற்றுறோம் அப்படிங்கும்போது அதோட விளைச்சலும் இப்படி தான் இருக்கும். என்னோடய வெண்டைக்காய் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி கிளைஞ்சு கொஞ்சம் பழுத்துட்டு, இந்த தடவை அதையெல்லாம் நான் கொஞ்சம் சரியாக கவனிக்கல, அதனால் இப்படி தான் இருக்குது. பாவக்காவும் கொஞ்சம் பழுத்து, கத்திரிக்காய் வந்து போன இதில் உரம் கொடுத்தப்ப நல்லா போட்டுச்சு, காய் நிறைய வச்சுருந்தது, இப்போ வரல. அதனால் இந்த ரோஸ் அடுத்த மொட்டு ரெடியாக இருக்குது. இது நெக்ஸ்ட் டே பறித்தது, அதையும் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மொட்டாக இருக்கிறப்பவே பறிச்சிட்டேன். சூரியகாந்தி அடுத்த டே நல்லா விரிஞ்சுது. நடுப்பக்கெல்லாம் நல்லா விரிஞ்சாச்சு. காம்பினேஷன் பாருங்கள், எல்லோ அண்ட் பிங்க், இல்லை எல்லோ அண்ட் ரெட்டு. அடுத்த நாளும் ஒரு மல்பெரி கிடச்சிது, நேற்று பறித்தது போக. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த செடி ஃபுல்லாக ஒரு மஞ்சள் கலர், நல்லா ஒரு மஞ்சள் கலர், பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. சூப்பரான ஒரு எல்லோ கலர். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் கார்டன் வியூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.